மேதகு மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு பிரச்சார மேடையில மயங்கி விழுந்திருக்கக்கூடிய அந்த காணொளியை பார்க்கக்குள்ள மனதெல்லாம் அவ்வளவு ரணமா இருக்குது, கஷ்டமா இருக்குது. நாங்க பார்த்தா ஐயாவே முற்றிலுமா வேற. இன்னைக்கு இதை சொன்னா கூட சிலர் விமர்சனம் பண்ணுவாங்க, சிலர் அதை வேற மாதிரி பேசுவாங்க. 1000 உறவுகள் இருந்தாலும் ஒரு மகன் என்கிற உறவுக்கு ஈடாகுமா என்கிற அந்த வாசகம் இருக்குல்ல, அது ஏன் வந்தது தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு முன்னாடியே அண்ணன் அன்புமணி அவர்கள் சொன்னார், ஐயா அவர்களுடைய உடல்நிலையை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு மகன் என்பதை தாண்டி அவர் ஒரு மருத்துவர். ஐயாவிற்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது, ஐயா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை, ஐயா அவர்கள் முழுமையாக ஓய்வு எடுக்கணும். இதை பல பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அது அப்படி அர்த்தம் கிடையாது. இப்போதான் அதோடைய அர்த்தம் பலருக்கு புரியும். ஐயாவுடைய பிள்ளையா கட்சியுடைய தலைவராக இருந்து நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், ஐயா தயவு கூர்ந்து ஓய்வு எடுக்கணும், அவர் தயவு செஞ்சு விட்டுடுங்கன்னு சொன்னாங்க. அன்னைக்கே ஐயா அவர்கள் தொடர்ச்சியான ஓய்வில் இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு பிரச்சாரம் என்ற பெயரில் ஐயாவை கூப்பிட்டு உட்கார வச்சு பேச வச்சு இன்னைக்கு அவருடைய உடல்நிலை ஒரு மயக்கம் அடையக்கூடிய சூழல் இது வரைக்கும் வரலாற்றில் இல்லாத ஒன்று. ஐயா அவர்கள் போகாத இடம் கிடையாது, பேசாத இடம் கிடையாது. எவ்வளவு வெயிலையும் பார்த்த மனுஷன் இன்னைக்கு தன்னுடைய உடல்நிலை குறைவு காரணமாக மயங்கி விழுறாங்க. நாங்கள் இப்போ கூட தயவு செஞ்சு சொல்கிறோம், ஐயா அவர்களை நிம்மதியாக விடுங்க, ஐயா அவர்களை ஓய்வெடுக்க விடுங்க. இத்தனை நாள் பேசல எதை பற்றியும். இன்னைக்கு அவருடைய உடம்புலே உடல்நிலை குறைவுன்ற போது இன்னும் மௌனம் காக்கிறதுல என்ன புண்ணியம் இருக்குது? ஒன்றும் கிடையாது. தயவு கூர்ந்து சொல்கிறோம், எங்கள் ஐயா அவங்களை விட்டுடுங்க. இன்னைக்கு அவன் புள்ள நல்லா இருக்கணும்னு சீட்டை வாங்கி கொடுத்துட்டு இங்கே மணி ஆட்டிட்டு உட்காந்துருக்குறாங்க சிலர். அவங்க குடும்பம்லாம் நல்லா இருக்கணும், அவங்க புள்ளலாம் நல்லா இருக்கணும். எங்கள் ஐயா இன்னைக்கு மயக்கம் போட்டு விழுறாரு. தான் தன்னுடைய அப்பாவை பார்த்துக்கணும்னு சொன்னா இங்க தப்பாகுது. ஆனால் மற்றவங்களும் அவங்க பிள்ளைய பார்த்துக்கிறாங்க. நாங்கள் கூட இருக்கக்கூடிய சிலர் வேண்டி கேட்டுக்கிறோம். உங்களுடைய சுய லாபத்திற்காக ஐயா அவர்களை இப்படி கொடுமைப்படுத்தாதீங்க. தயவு செஞ்சு ஐயா அவர்களை ஓய்வெடுக்க விடுங்க.